அனைவருக்கும் வணக்கம். பள்ளி மாணவர்கள் தற்போது கோடை விடுமுறையை கொண்டாடி வரும் நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறப்பது தள்ளி போகுமா அல்லது திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படுமா என்பது கேள்வியாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் புதிய மாற்றம் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் 10ஆம் வகுப்பு +1 மற்றும் +2 பொதுத் தேர்வுகள் நடந்து முடிந்தன. அதன் பிறகு ஏப்ரல் இறுதிக்குள் அனைத்து கீழ் வகுப்புகளுக்கான தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்பட்டு கோடை விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது. தற்போது மாணவ மாணவியர் கோடை விடுமுறையில்தான் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலும் சுட்டெரித்தது. வெயில் ஒருபுறம் இருந்தாலும் ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் கோடை விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கும் சென்றனர். அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதால் முன்கூட்டியே பள்ளிகள் திறப்பு குறித்து அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்தது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சமீபத்தில் அளித்த பேட்டியில், பள்ளிகள் திறப்பை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைகளின்படிதான் முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் கூறினார். முதலமைச்சர் அலுவலகத்தில் காலநிலை மேலாண்மை குழு என தனியாக ஒரு குழு செயல்பட்டு வருகிறது. அவர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறார்கள். அவர்கள் சில அறிவுரைகளை வழங்குவர். அதன் அடிப்படையில்தான் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். பருவநிலை மாற்றம் காரணமாக வெயில், மழை, பனி ஆகியவை இயல்பை விட அதிகமாகவே பதிவாகி வருகின்றன. அந்த வகையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் கோடையிலும் வெயில் சுட்டெரிக்கிறது. மேலும் உச்சபட்ச வெப்பநிலை என்பது ஜூன் மாதம் பிறந்தும் தொடர்கிறது. இதற்கு முன்பு ஜூன் மாதம் பதிவான அதிகப்படியான வெப்பத்தால் 2வது, 3வது வாரத்திற்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அதேபோல நடப்பாண்டும் நிகழுமா என்பதுதான் பலருடைய கேள்வியாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் பள்ளிகள் திறப்பில் எந்தவிதமான மாற்றம் இல்லை என்றும் வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் பள்ளிகளை திறப்பதற்கு தயாராக வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மழை காரணமாக கோடை வெப்பம் தணிந்த நிலையில் திட்டமிட்டபடி பள்ளிகளை திறக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பு தேதி முடிவு செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறிய நிலையில் தற்போது பள்ளி கல்வித்துறை இந்த அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது. பள்ளிகள் திறப்பதற்கு முன்னர் மாணவர்களின் கல்வி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு தொடக்க கல்வி இயக்குனர் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். அதன்படி பள்ளி வளாகங்கள், வகுப்பறைகள் மற்றும் மாணவர்கள் பயன்படுத்தும் இடங்கள் சுத்தமாகவும் தயார் நிலையிலும் இருக்க வேண்டும் எனவும், கழிவறைகள், குடிநீர் வசதிகள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகளை சரிபார்த்து சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளில் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள், நோட் புத்தகங்கள், சீருடைகள், காலணிகள் மற்றும் பிற கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும், மாணவர்களின் செயல்பாடுகள், பள்ளியின் திட்டங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகளை பெற்றோர்களுக்கு தெரிவிக்க வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. அதே சமயம் மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அதிக கனமழை மற்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்படும் மாவட்டங்களுக்கு மற்றும் விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.